எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட் இந்த சுவிட்சில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். For you, today we will discuss about series and parallel circuit in the switch. How to connect, we will go to the deep video, okay? இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு சீரியஸ் சர்க்யூட் வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 லேம்ப் எடுத்துக்கங்க. 30 வாட்ஸ் லேம்ப் வந்து 2 எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரெண்டுமே இன்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட நியூட்ரலை வந்து செப்பரேட்டாக சர்க்யூட்டு கொடுத்துடலாம். ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சில் கொடுத்து ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்து ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஃபேஸ் வந்து டைரெக்டாக சர்க்யூட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும், ரெண்டுலேயுமே வந்து வோல்டேஜ் வந்து ட்ராவல் ஆகும். அதாவது ஃபேஸ்லேருந்து நியூட்ரல் நோக்கி ட்ராவல் ஆகும். ஸோ அப்போது 30 வாட்ஸ் 2 எரியும் போது 2 பல்பு வந்து ப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து டிம் ஆகும். இப்போ ஒரு லைட்டை மட்டும் ஆன் பண்ணி வச்சுங்களேன், அந்த பல்பு வந்து பிரைட்னஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சீரியஸ் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். ஸோ இன்னும் வந்து நீங்கள் வந்து நிறையா லைட்ஸ் அப்ளை பண்ணிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் டிம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சீரியஸ் சர்க்யூட்டோட முக்கியமான பிரின்சிபல். சீரியஸ் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் டிவைட் ஆகும். கரண்ட் அசிட்டி சேம். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 0.2 அவ்வளோதான் இருக்கும். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். இதுதான் சீரியஸ் சர்க்யூட்டோட முக்கியமான பாயிண்ட். If you see the picture, that is series circuit, how it is working. Now we'll take 2 bulb that is around 30 watts. So it is connected straightly. The neutral point is connected to the directly to the circuit. The left side, the red color point that is connected to the switch, single way switch. Then it is connected to the phase wire. So phase neutral. If you apply the voltage, the 2 bulb will glow on. So in that, the bulb is some dimming. If you cut the one bulb, the one bulb is it is going to the glow brightness. So what is conclusion is, so the required voltage also it will reduce to 10 volt something, 15 volt something like that. So if the conclusion is the voltage is traveling to the one circle, so that is that voltage are already reduced. If you add number of bulbs, actually the voltage in the end point is or should be reduced. So the bulb also will go to the dimmer. Okay, this is the series circuit, how it works. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் சர்க்யூட், 2 லேம்பை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். டாப்பில் ஒரு லேம்ப் இருக்குது, பாட்டமில் ஒரு லேம்ப் இருக்குது. அதில் ரெண்டையும் வந்து லெஃப்ட்டில் வந்து ஃபேஸ் வரை கனெக்ட் பண்ணுறோம். ரைட் சைடில் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிவிட்டு நியூட்ரலில் காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். இந்த ஃபேஸ் வயரை வந்து சுவிட்சில் கொடுத்து சுவிட்சிலேருந்து எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து பேரலல் கனெக்ஷன். ஸோ இப்போ வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணுங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். வோல்டேஜ் அப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, வோல்டேஜ் வந்து ட்ராவல் ஆகும்போது இண்டிவிஜுவல் சர்க்யூட்டில் போகும்போது வோல்டேஜே வந்து சேமாக இருக்கும், கரண்ட் வந்து டிவைட் ஆகும். சரியா? இதுதான் வந்து பேரலல் சர்க்யூட்டோட முக்கியமான தியரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் சர்க்யூட்டாக மாறிடும். ஸோ இண்டிவிஜுவல் சர்க்யூட்டை வந்து நம்ம ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். இது வந்து அப்படி தான் டிசைன் பண்ணி பண்ணுறாங்க. இதில் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும், பட் கரண்ட் வந்து டிவைட் ஆகும். ஆகும்போது கரண்ட் வந்து அதோட கிலோமீட்டர் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து பேரலல் கனெக்ஷனோட முக்கியமான டாபிக். If you see the picture, that is parallel connection, how it works. So we will take 2 lamps, top one, bottom one. It will connect to the both ends. Then it will go to the switch. Then other side it will connect to the other end. It will go to the directly to the neutral. So if you apply the voltage through the switch, the voltage travel to all the circuits. So the voltage remains same because the circuit already divided. But the current actually it will go to down, means reduced. That is the parallel circuit. If you measure in the voltmeter or clamp meter, you can easily identify how it works the parallel circuit. So most of this circuit is usually only the home applications because we have to cut the each circuit without disturbance. Okay, this is the parallel circuit. சர்க்யூட்டுங்கிறது ஒரு க்ளோஸ்டு பாத். அதாவது எப்படி ஒர்க் ஆகும்னா, வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா ஒரு சர்க்கிள் வந்து பாசிட்டிவ் வந்து லேம்ப் வழியாக போய் நெகட்டிவ் ட்ராவல் ஆகும்போது இதுதான் வந்து சீரியஸ் சர்க்யூட். இப்போ வந்து ஏதாவது ஒரு இடையில கட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், என்டையர் சிஸ்டமே ஆஃப் ஆயிரும். இதுதான் வந்து சீரியஸ் சர்க்யூட். சர்க்யூட்டுங்கிறது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்.
ஸோ இது வந்து 2 சர்க்யூட்டாக டிவைடட் இண்டிவிஜுவல்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் ட்ராவல் ஆகும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராவல் ஆகி வரும்போது அந்த குறிப்பிட்ட சர்க்யூட் டாப்பில் இருக்கிறத ஆன் ஆச்சுன்னா கூட அடுத்தது ஒர்க் ஆகும். அதுதான் இதோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இதுதான் வந்து பேரலல் சர்க்யூட். இப்போ சீரியஸ் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா எல்லா 2 லேம்பையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரே சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டிராயிங் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மூலியம் ஒன் சுவிட்சில் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் பேரலல் சர்க்யூட்டில் அப்படி இல்லை, இண்டிவிஜுவலாக இருக்கும். இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பேரலல் சர்க்யூட்டில் முக்கியமான அட்வான்டேஜஸ். சரியா? இதுக்கும் சீரியஸுக்கும் பேரலுக்குள்ள டிஃப்ரெண்ட். சீரியஸ் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது பிரேக்கேஜ்னா என்டையர் சர்க்யூட்டும் ஆஃப் ஆயிரும். பட் பேரலல் சர்க்யூட்டில் அப்படி ஆஃப் ஆகாது. ஏன்னா சர்க்யூட் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வந்து இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு வந்து ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒவ்வொரு சர்க்யூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். சீரியஸ் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் வந்து அதிகமாக இருக்கும் சீரியஸ் சர்க்யூட்டில். ஏன்னா ஒவ்வொரு லேம்பையும் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். பட் இப்போ பேரலல் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் ட்ராப் இருக்காது. இட் இஸ் பெர்ஃபெக்ட் வோல்டேஜ். எது நம்ம கொடுக்குறோமோ அந்த பெர்ஃபெக்ட் வோல்டேஜ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சீரியஸ் கனெக்ஷனுக்கும் பேரலல் கனெக்ஷனுக்குள்ள இன்னொரு முக்கியமான டிஃப்ரெண்ட். அட்வான்டேஜஸ் அண்ட் கம்பேரிசன் பார்த்தோம்னா சீரியஸ் சர்க்யூட்டில் வந்து அதிகமாக வந்து லைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகவே முடியாது. இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம்னா அது வந்து கடைசியாக போகும்போது டிம் ஆயிரும். ஸோ இது வந்து அதனால் சீரியஸ் கனெக்ஷன் அதை பண்ண முடியாது. பட் பேரலல் கனெக்ஷனில் எத்தனை லைட் வேணால் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதெல்லாம் ஏன்னா அது இண்டிவிஜுவல் சர்க்யூட்னால எத்தனை லைட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஓகே.